Hello everyone, welcome to Vijay Chemistry. இன்னைக்கு பிஜிடிஆர்பி டே 2 வீடியோ. நம்ம டே 1 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லேட்டர் ரூல் பார்த்துட்டு அது ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். இந்த டே 2 வீடியோ வந்து சிம்பிள் ஆர்எஸ் கான்ஃபிகேஷன், ஒரு 3 ப்ரொஜெக்ஷன், வெஜ் டேஷ் ப்ரொஜெக்ஷன், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், அது ரெண்டும் காமன் திங். தேர்ட் வந்து அரேஞ்ச் சிஸ்டம், பைஃபைனல் சிஸ்டம். ஓகேவா? இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பேசிக் ரூல்லாம் சொல்லிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தர எல்லா எக்ஸாமும் வந்து பிஜிடிஆர் ப்ரீவியஸ் கொஸ்டின் சம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ஆனா ஆல்ரெடி படிச்சிருந்தா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல புதுசா படிச்சாலுமே நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வெஜ் டேஷ் ப்ரொஜெக்ஷன். கவனிங்க. இப்போ கார்பன் டெட்ராய்டல் ஜாம் பண்றியா? அதுல பாத்தீங்கன்னா 2 பாண்ட் வந்து பிளேன்ல இருக்கும். இந்த சாலிட் லைன். ஓகே. ரெட் லைன்ல போறதா சாலிட். ஓகே. இந்த 2 லைன் வந்து பாத்தீங்கன்னா பிளேன்ல இருக்கும். திஸ் இஸ் கால்ட் வெஜ். இது பேர் வெஜ். இது பேர் டேஷ். வெஜ்னா டுவர்ட்ஸ் யூ, டேஷ்னா அவே ஃப்ரம் யூ. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நான் வாட் இஸ் வெஜ் டேஷ் ப்ரொஜெக்ஷன்னா வெஜ் டேஷ் ரெப்ரசென்ட் இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிக்யூல் கார்பன் எடுத்துங்களா? இப்ப H இருக்கு, இங்க ஒரு F இருக்கு. இதுல H F வந்து பார்த்தோம்னா இன் பிளேன்ல இருக்கு. இந்த வெஜ்ல டியூட்டீரியம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். டேஷ்ல வந்து Br இருக்கு. இது பேர் தான் வெஜ் டேஷ் ப்ரொஜெக்ஷன். சிம்பிள். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு கிவ் நம்பரிங். அந்த நம்பரிங் கான்செப்ட் வந்து சிஐபி ரூல். சிஐபி ரூல். வாட் இஸ் சிஐபி ரூல்னா கான் இங்கிலாந்து ப்ரிலாங் ரூல். இது ரூல் இருக்கு. இந்த ரூல் பேஸ் பண்ணி வி ஹேவ் டு கிவ் த பிரியாரிட்டி ஃபார் த அந்த 4 குரூப். அந்த இப்போ கார்பனை சுத்தி 4 குரூப் இருக்குல்ல, அதுக்கு நம்ம பிரியாரிட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, அவனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஓகேவா? இது 1. இப்ப என்னது இது 1 2 3யா? 1 2 3 எழுதி போனோம். 1 2 3 போனோம். ஓகேவா? லிசன். டியூரிங் ரொட்டேஷன் டோன்ட் கன்சிடர் 4 பார்க்க வேணாம். ஓகேவா? 4 மறந்துடுங்க. 1 2 3 இது கிளாக் வைஸா? கிளாக் வைஸ்னா ஆர் ஐசோமர். ஆர்னா ரெட்டஸ்னா கிளாக் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு 1, இங்க 2, இங்க 3, இங்க 4 இருக்கு. இது என்ன ரொட்டேஷனு? இது ஆன்டி கிளாக் வைஸ். தட் இஸ் எஸ். எஸ்னா சினிஸ்டர். ஓகே. ஆர்னா ரெட்ரஸ். எஸ்னா சினிஸ்டர். எல்லாம் கிரீக் லெட்டர். ஓகேவா? நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 1 2 3 கிளாக் வைஸ் போச்சு அப்படின்னா அது ஆர் ஐசோமர். அது ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் ஐசோமர். ஓகே. சப்போஸ் இப்படி இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, 4 இருக்கு, 3 வச்சுக்கியா? நான் சொல்லிட்டேன். டியூரிங் ரொட்டேஷன் டோன்ட் திங்க் அபவுட் 4. ரெண்டு ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 அவ்வளவுதான். இது கிளாக் வைஸா? அப்ப ஆர் ஐசோமர். ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலர்லி இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்குன்னா we have to only tell 1 2 3 தான். ஓகே. டோன்ட் திங்க் அபவுட் த 4. அகைன் வாட் 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் ரொட்டேஷன். சிம்பிள். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஜ் டேஷ் ப்ரொஜெக்ஷன். இதுல வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பரிங் போட்டுடணும். நம்பரிங் போட்டு 4th ப்ரியாரிட்டி குரூப் பார்க்கணும். ஓகேவா? 4th வெரி இம்பார்ட்டன்ட். 4th ப்ரியாரிட்டி குரூப் பார்க்கணும். அந்த குரூப் பார்த்துட்டு அந்த குரூப் வந்து வெஜ்ஜில இருந்துச்சுன்னா இது வெஜ்ஜா? திஸ் இஸ் கால் வெஜ். இது டேஷ். ரைட்டா இல்லையா? 4th குரூப் வெஜ்ஜில இருந்துச்சுன்னா அது ஆர்னா ஆர் ஐசோமர், எஸ்னா எஸ் ஐசோமர். அதே 4th குரூப் டேஷ்ல இருந்து அப்படின்னா ஓகேவா? சார் ஜஸ்ட் வெயிட். 4th குரூப் வந்து உங்களுக்கு வந்து வெஜ்ஜில இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் சேஞ்ச். 4th குரூப் வெஜ்ஜில இருந்துச்சுன்னா ஆர்னா எஸ் ஐசோமர், எஸ்னா ஆர் ஐசோமர். அதே 4th குரூப் டேஷ்ல இருக்கு அப்படின்னா ஆர்னா ஆர் ஐசோமர், எஸ்னா எஸ் ஐசோமர். புரியுதா? இப்ப டேஷ். வாட் இஸ் டேஷ்னா? இஸ் நாட் குட் ஃபெலோ. ரைட்? வி டோன்ட் சேஞ்ச். தட் இஸ் டேஷ். அப்ப ஆர்னா ஆர் ஐசோமர், எஸ்னா எஸ் ஐசோமர். அதே 4th குரூப் வெஜ்ல இருந்துச்சுன்னா ஆர் வந்தா எஸ்ன்னு எழுதணும், எஸ் வந்தா ஆர்னு எழுதணும். சிம்பிள். புரியுதா? இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். அப்ப என்ன பண்ணா ஒரு கைரல் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 1 2 3 போட்டு அந்த 1 2 3 போட்ட பிறகு 4th குரூப் ப்ரியாரிட்டி ஆர்டர்ல 4th குரூப் செக் பண்ணணும். அந்த 4th குரூப் வெஜ்ல இருந்துச்சுன்னா ஆர்னா எஸ், எஸ்னா ஆர். டேஷ்ல இருந்துச்சு அப்படின்னா ஆர்னா ஆர், எஸ்னா எஸ். சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. சப்போஸ் 4th குரூப் வந்து பிளேன்ல என்ன பண்ணுது? பிளேன்ல இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து என்ன பண்ணுது? 99% தர மாட்டாங்க. அப்படி தந்தாங்கன்னா ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். சி ஃபர்ஸ்ட் இது போலாமா? இல்ல இதான கைரல் கார்பன். எஸ் ஆர் நோ? திஸ் கைரல் கார்பன்னா இது என்ன குரூப்? CH3 குரூப். ஓகே லிசன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்க 4 குரூப் இருக்குல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் பார்க்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஹைட்ரஜன், இல்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம் புரோமின், இல்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன். ஓகேவா?
which is highest atomic number, first priority. Okay, இந்த ரூல் பத்தி கிளியரா வேணும்னா அகைன் நான் சொல்றேன். ஜாம் வீடியோல வந்து ஸ்டூடியோ கெமிஸ்ட்ரியில இந்த ரூல் பத்தி டீட்டெயிலா எடுத்திருப்பேன். மேக்ஸிமம் நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க. திஸ் ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஃபார் யூ. ஓகே, ஜஸ்ட் ரிவிஷன் ஹவு டு அப்ரோச் கொஸ்டின்ஸ் மை எய்ம். டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்டூடியோ கெமிஸ்ட்ரி ஜாம் பிளேலிஸ்ட் போய் பாருங்க. அதுல கம்ப்ளீட்டா ஸ்டூடியோ கெமிஸ்ட்ரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் மேல இருக்கும். அதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த கிளாஸ்ல வந்து ஐ கிவ் ஆல் த பாயிண்ட்ஸ். ஓகே, நான் ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்ப இங்க கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன், இங்கே H, இங்க Br. எது ஹையஸ்ட் பிரையாரிட்டி? புரோமினா. அப்ப 1 போட்டாச்சு. இங்கே கார்பன், இங்கேயும் கார்பன், H ஃபோர்ஸ். H தான் வந்து லீஸ்ட் அட்டாமிக் நம்பரா, 4th பிரையாரிட்டி. கவனிங்க, இது டபுள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன். லிசன், பிரையாரிட்டி ஆர்டர் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் ஃபர்ஸ்ட், டபுள் பாண்ட் அப்புறம் சிங்கிள் பாண்ட். ஓகேவா? இந்த பிரையாரிட்டி ஆர்டர். அப்ப இது மோர் பிரையாரிட்டி. இது 1. ஓகே, ரைட். ஐ சேஞ்ச் த கலர். திஸ் இஸ் 1. This is what? 4. இது 2. இது 3. ரைட்டா இல்லையா? 1 2 3 போணுமா? 1 2 3 தானே? 1 2 3. இது ஆன்டி கிளாக்கா? ஆன்டி கிளாக்னா R. சாரி, ஆன்டி கிளாக்னா S. ரைட்டா இல்லையா? ஆன்டி கிளாக்னா S. இது என்ன குரூப்? ஃபோர்த் குரூப். ஃபோர்த் குரூப் எங்க டேஷ்ல இருக்கா? டேஷ்னா டோன்ட் சேஞ்சா? அப்ப S ஐசோமர். சிம்பிள். இதை ட்ரை பண்ணலாமா? இதை பாருங்க, இதான் கார்பனா, இது சென்டர் கார்பனா. இங்க டபுள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், OH H. அப்ப இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன், இங்க O, இங்க H. ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆட்டம் பார்த்து தான் we want to go next atom. ஓகே, அட்டாச் ஆட்டம் சேமா இருந்தா நெக்ஸ்ட் ஆட்டம் போணும். இங்க பாருங்க, இங்க OH CC. அகைன் ஆக்சிஜன் 1, ஹைட்ரஜன் வந்து 4. அகைன் நான் சொன்ன டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். டபுள் பாண்ட் மோர் பிரையாரிட்டி. திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3. ரைட்டா? 1 2 3. 4th மறந்துருங்க. இது 1 2 3. Yes or no? This is clockwise. Clockwise na R isomer. Fourth group எங்க இருக்கு? Fourth group வெஜ்ஜில இருக்கா? மாத்தணுமா? ஆன்சர் என்ன? S isomer. Simple. ஓகேவா? இது ஹோம்வொர்க். இந்த क्वेश्चन ஹோம்வொர்க். வெயிட். இந்த क्वेश्चन நீங்க ஹோம்வொர்க். நீங்க இது ஆன்சர் செக் பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ற? வெஜ் டேஷ் போட்டு இந்த தேர்ட் क्वेश्चनக்கு வந்து RIS சொல்லிட்டு you can command it. ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பார்க்கலாம். இது அல்டிமேட் क्वेश्चन. இது சென்ட்ரல் கார்பன். அகைன் we know this last priority. This is 4th. ஓகே, இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன். ரைட்டா இல்லையா? இந்த கார்பன்ல 2 H இருக்கு. H ஒரு கார்பன். இந்த கார்பன்ல ஒரு H இருக்கு. கார்பன் கார்பன். ஆனா இந்த கார்பன் என்ன இருக்கு? கார்பன் கூட இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கா? அது ஹையஸ்ட் பிரையாரிட்டி. அப்ப இது 1. இந்த கார்பன் 2 H. இதுல 2 கார்பனா? சி, இந்த கார்பன்ல ஒரு கார்பன் 2 H. இதுல ஒரு H 2 கார்பன். இப்ப கார்பன் தான் மோர் பிரையாரிட்டி. ரைட்டா இல்லையா? இது 2, இது 3, இது 4. அகைன் 1 2 3 1 2 3. அகைன் என்ன இது? இது கிளாக் வைஸா? இப்போ கிளாக் வைஸ்னா R தானே? இது என்ன குரூப்? வெஜ்ஜில இருக்கா? மாத்திடலாமா? ஆன்சர் என்ன? S ஐசோமர். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப மெயின் என்ன ரீசன்? மெயின் என்ன தெரியணும்னா CIP ரூல் தெரியணும். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் நோ த CIP ரூல், I am suggesting CIP. ஓகே, CIP. If you don't know the CIP rule, go and see JAM playlist. அது கம்ப்ளீட்டா ஓகே ஸ்டூடியோ கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அது TRB லெவல் தான் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வெஜிடேஷன் क्वेश्चन ஓவர். நெக்ஸ்ட் ஐ கோ வித் வாட்? ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இதே கான்செப்ட் தான். நீங்க எப்படி வெஜிடேஷன் இங்க வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன். ஓகே, இந்த லைன் பேர் வெர்டிகல் லைன், இது பேரு ஹரிசாண்டல் லைன். Again we have to put numbering using CIP rule. Based on CIP rule, we have to see 4th priority group. Your 4th priority group horizontal line இருந்துச்சுனா, this is very important. See, this star for is important. Horizontal line இருந்துச்சுனா R வந்தா S, S வந்தா R. மொத்தம் நார்மல் தான். ஓகேவா? Which is horizontal line, this is a horizontal line. Again same concept தான். ஓகே, நீங்க என்னெல்லாம் பாத்தீங்களா வெஜ் டேஷ்ல, அதே சேம் கான்செப்ட் தான். நம்பர் போட்டு ரொட்டேட் பண்ணிட்டு அதை கிளாக்கே ஆன்டி கிளாக்கா பாத்தணும். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் இருந்தா அது அன்டிஸ்டாண்டர்ல எஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? சிம்பிள். ஸ்டார்ட் பண்ணலாமா? This is TRB questions maximum the most question from Fisher projection தான். Compared with just Vegetative projection, Fisher projection questions more. Please focus on Fisher projection in RS configuration. Okay? Now see. Again, this is a chiral carbon, right? Now you have to see 4 group. இங்க chlorine, bromine, carbon, H. Listen, so இங்க வந்து COOH இருக்கு. 2 O, 1 C, 1 H. அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? First we have to check first atom. First atom check பண்ண பிறகு next atom போணும். When two first, for example, 1 carbon attached to 2 group. The 2 group first atom same இருந்தா we have to go next group பார்க்கணும்.
ஈவன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஓவர், கேம் ஓவர், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ புரோமின் சிஎல் ஹெச் சி, எது ஃபர்ஸ்ட்? புரோமின் ஃபர்ஸ்ட். அப்ப இது 1, இது 2, கார்பன் 3, இது 4, சிம்பிள். ஃபோர்த்துக்கு வெர்டிகல்ல இருக்கு, மாத்த தேவையில்ல. என்னன்னு பார்க்கலாம். 1 2 3, இது கிளாக் வைஸா? அப்ப ஆன்சர் ஆர், சிம்பிள். இது நீங்க சால்வ் பண்றீங்களா? இது ஹோம்வொர்க், சிம்பிள் தானே? இது ஹோம்வொர்க். இது போலாம். தேர்ட் கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங். இதுல அகைன் இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன், இங்க H, இங்க OH, ரைட்டா இல்லையா? அப்ப இதானே ஃபர்ஸ்ட், இது செகண்ட். சார் இப்போ வந்து COH ஃபர்ஸ்டா CH2OH ஃபர்ஸ்டா? சிம்பிள். இது COH, C டபுள் பாண்ட் OH ன்னு இருக்கும், ரைட்டா இல்லையா? கவனிங்க, இது பேர் வந்து டூப்ளிகேட் ரூல். இப்ப C டபுள் பாண்ட் O இருந்துச்சுன்னா இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, நீங்க கார்பன் போட்டு ஒரு சிங்கிள் பாண்ட் O போட்டு இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். திஸ் கார்பன் அட்டாச் டு ஆக்சிஜனா? ஆக்சிஜன். இங்க கார்பன். இது இப்படி பிரிக்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிசி டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா சிம்பிள் எழுதி பிரிக்கலாம். கார்பன் போட்டு டபுள் பாண்ட் கார்பன். திஸ் அட்டாச் டு கார்பனா? கார்பன். திஸ் அட்டாச் டு கார்பனா? கார்பன். அவ்வளவுதான். ட்ரிபிள் பாண்ட்னா இன்னொரு பாண்ட் சிசி போடணும். ஓகேவா? அப்ப எப்படி பிரிக்கலாம் இந்த குரூப்பை? இது கூட ஒரு ஆக்சிஜன் இருக்கும், இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கும், இதுல கார்பன் இருக்குமா? இதுல பாருங்க, இதுல வந்து இந்த கார்பன்ல வந்து இப்ப இதான் இந்த கார்பன். இந்த கார்பன்ல 2 O இருக்கு, ரைட்டா இல்லையா? 2 O இருக்கு. ஆனா இந்த கார்பன்ல 2 H ஒரு O இருக்கு. அப்ப இது மோர் பிரியாரிட்டி, 2 O தான மோர் பிரியாரிட்டி. அப்ப இது வந்து உங்களுக்கு இது ஃபோர்த், ஓகேவா? சாரி, திஸ் இஸ் ஃபோர்த். இது வந்து உங்களுக்கு 2, இது 3. இல்ல சிம்பிளா சொன்னோம், அப்ப நான் சொன்னேன்ல, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் மாதிரி ஆசிட் இஸ் a more priority compared to alcohol. இது ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் நம்பரிங் போட கஷ்டமா இருந்தா, ஐ மீன் அது செக் பண்ண கஷ்டமா இருந்தா, ஓகேவா? அப்ப அகைன் 1 2 3, இது 1 2 3 4. அகைன் வாட்? இது ஆன்டி கிளாக் வைஸ். எஸ், சேஞ்ச் டோன்ட் சேஞ்ச், டோன்ட் சேஞ்ச் பிகாஸ் ஃபோர்த் எங்க இருக்கு? வெர்டிகல் லைன்ல இருக்கு. ஓகேவா? நவ் இதான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. they given two chiral center, you have to find out. இதுல பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த கார்பன், ஓகேவா? இங்க OH HC கண்டிப்பா இதான் ஃபர்ஸ்ட் ஒன் தெரியும், இதான் செகண்ட் தெரியும். இப்ப செக் பண்ணணும். இந்த கார்பன்ல டேக் திஸ் கார்பன், இதுல 3 H இருக்கு, H. ஆனா இதே கார்பன், இந்த கார்பன் என்ன இருக்கு? H இருக்கு, Br இருக்கு, H இருக்கு, ரைட்டா இல்லையா? அப்ப எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? லிசன், இது வந்து ஃபர்ஸ்ட், இது ஃபோர்த், லீஸ்ட் பிரையாரிட்டி. ஓகேவா? இது செகண்ட், இது தேர்ட். 1 2 3 1 2 3, ரைட்டா இல்லையா? இதான் 1 2 3. திஸ் இஸ் கிளாக் வைஸ்னா? எஸ் ஆர் நோ? கிளாக்னா ஆரா? ஆர் ஐசோமர். ஆனா ஃபோர்த் எங்க இருக்கு? ஹரிசாண்டல் இருக்கா? ஆன்சர் அது எஸ் ஐசோமர். புரியுதா? இப்ப அதே மாதிரி இங்க நம்பர் போடணும், ரைட்டா இல்லையா? வெயிட், ஐ வில் சேஞ்ச் த கலர். கவனிங்க, இது 1 அகைன், இது 2, இது 3, இது 4. 1 2 3 4, 1 2 3, ரைட்டா? திஸ் இஸ் வாட்? ஆன்டி கிளாக் வைஸா? தட் இஸ் எஸ். ஃபோர்த் எங்க இருக்கு? ஹரிசாண்டல் இருக்கு. அவ ஆன்சர் என்னது? ஆர் ஐசோமர். சிம்பிள். லிசன், மை ரெக்வெஸ்ட், இந்த மாதிரி உள்ள 2 கையல் சென்டர் இருக்குல்ல, அதை வச்சு கொஸ்டின் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. டிஆர்பி பார்த்தா அது நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ளீஸ் நோட் இட். இது ஹோம்வொர்க், இது இம்பார்ட்டன்ட் கவனிங்க. இதுல பாரு, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஓகே, now you get idea. I hope. Put numbering, RS கண்டுபிடிங்க. This is ultimate. This one very important. This is actually carbohydrate. Which one? This one. Very important. இது ஒன்று தெரிஞ்சா போதும், சால்வ் பண்ணிடலாம். இது நேம் என்ன? கிளிசரால்டிகைட். ஓகேவா? இது டியா எல்லா வனி சிம்பிள். இதெல்லாம் கார்போஹைட்ரேட். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், ரைட்டா இல்லையா? இதான் லாஸ்ட் கார்பன் ஃபார் எக்ஸாம்பிள். இது செகண்ட் லாஸ்ட் கார்பன், இதான் செகண்ட் லாஸ்ட் கார்பன். இது லாஸ்ட், இது செகண்ட் லாஸ்ட் கார்பன். இப்ப செகண்ட் லாஸ்ட் கார்பன்ல OH ரைட் சைடுல இருந்தா டி ஐசோமர், OH லெஃப்ட்ல இருந்தா அது எல் ஐசோமர். ஓகேவா? கவனிங்க. இப்ப நம்பரிங் போடலாமா இதுல? எது ஃபர்ஸ்ட்? இது 1, இது 4. நம்பர் இருக்கா? நான் சொன்னல ஆல்டிகேட். இது C டபுள் பாண்ட் O இருக்குமா? இதை டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா இதான் அதிகம் வரும். ஓகேவா? அப்ப இதுனா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் அழைச்சிடும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகும். இது 1 2, இதுனா இது 2, இது 3. நம்பரிங் போடுங்க. 1 2 3, 1 2 3. இது ஆன்டி கிளாக் வைஸா? தட் இஸ் எஸ் ஐசோமர். ஃபோர்த் எங்க இருக்கு? ஹரிசாண்டல்ல இருக்கா? இது ஆர் ஐசோமர். சரி சார், எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்க சார் எக்ஸாம்ல. 1 2 3 4 கொடுத்துட்டு தே ஆஸ்கிங் RS கேட்கறாங்க. அப்ப நான் எல்லாரும் செக் பண்ணணுமா? நோ நீட். நோ நீட் டு செக். வெரி சிம்பிள் ட்ரிக். OH,
here OH, H, OH, H, OH, H, H. See, please note, okay, simple secret. டாப்ல CHO குரூப் இருந்து டாப்ல CHO குரூப்ல இருந்து பாட்டத்துல CH2OH குரூப் இருந்து ஐ மீன் மேல CHO இருந்து கீழே லிசன் நான் சொல்றேன் இந்த சீக்ரெட் ஒன்லி ஃபார் திஸ் பர்டிகுலர் டைப் ஆஃப் மாலிகுல் ஒன்லி இஸ் நாட் அப்ளை ஃபார் ஆல் த மாலிகுல் ஓகே ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி டாப்ல CHO இருந்து பாட்டத்துல CH2OH இருந்தால் திரும்பி அகைன் ஐம் டெல்லிங் திஸ் கான்செப்ட் ஒன்லி ஃபார் ஐ கிவ் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை வாட் இஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னா டாப்ல CHO இருந்து பாட்டத்துல CH2OH இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல OH இருந்துச்சுன்னா R ஐசோமர் லெஃப்ட்ல OH இருந்தா S ஐசோமர் அவ்வளவுதான் கேம் ஓவர் கதம் ரைட்டா கவனிங்க இப்ப டாப்ல என்ன இருக்கு CHO இருக்கு பாட்டத்துல என்ன இருக்கு CH2OH இருக்கு அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் வந்துடுச்சு நான் என்ன சொன்னேன் டாப்ல CHO இருந்து பாட்டத்துல CH2OH இருந்தா ரைட்ல OH இருந்தா R லெஃப்ட்ல OH இருந்தா S இப்ப இது R S R சிம்பிள் கேம் ஓவர் இது எஸ் இது ஆறு இது ஆறு சார் இப்ப இது அப்ளை பண்ணலாமா சார் இந்த குரூப் நோ ஏன் இது ரெண்டு வேற ஒரு குரூப் ஓகேவா திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ ட்ரை திஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஓகேவா இது ஹோம்ஒர்க் தான் சிம்பிள் ஓகே மத்தெல்லாம் நீ சால்வ் பண்றாங்க எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் ஓகே இதெல்லாம் ஹோம்ஒர்க் ட்ரை டு டூ யுவர் செல்ஃப் பிகாஸ் நான் சால்வ் பண்ணதோட நீங்க சால்வ் பண்ணி அதுல மிஸ்டேக் இருந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம்ல மிஸ்டேக் வராது ஓகேவா நீங்க எவ்வளவோ இங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேவா சிம்பிள் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு 3 to 4 கொஸ்டின் நம்ம தப்பா கட் ஆஃப் தாண்டி போறோம் நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது அப்ப நீ இதுல எல்லா தியரி படிக்கிறீங்க எல்லாருமே நல்லா சூப்பரா படிப்பீங்க ஆனா எங்க போய் எல்லா டிகிரிஸ் ஆகும் பாத்தீங்கன்னா அது ஒரு 3 to 5 கொஸ்டின் நம்ம கரெக்டா பண்ணியிருந்தா நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் இந்த ஃபீல் தோணும் அது தோணக்கூடாது அப்படின்னா நம்ம இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா அதனால இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதுக்கு ஆன்சர் எப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபிஷர் கொஸ்டின் போட்டு கொஸ்டின் நம்பர் 8, 9, 10 இதை ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதுக்கான ஆன்சருக்கு வந்து நான் இந்த நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண பிறகு ஐ வில் கமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஓகேவா நல்லா எது முடிச்சாச்சு ஃபிஷர் முடிச்சாச்சு ஃபிஷர் ஓவர் வெஜிடேஷன் ஓகே நெக்ஸ்ட் அலின் சிஸ்டம் திஸ் அட்வான்ஸ் லெவல் வெரி இம்பார்ட்டன்ட் லிசன் இது வெரி சிம்பிள்மா அதே மாதிரிதான் இது ஆக்சுவலா வெஜிடேஷ் தான் ஆனா சிஸ்டம் பேர் அலின் சிஸ்டம் ஓகேவா கவனி இதுல ரெண்டு பார்ட் இருக்கு இது சாலிட் பார்ட் இருக்குல்ல அது பேர் ஹெட் இந்த வெஜிடேஷ் இருக்கு அது பேர் வந்து சாரி சாலிட் பார்ட் வந்து டைல் ஓகேவா வெஜிடேஷ் பேர் வந்து ஹெட் நீங்க வந்து நம்பரிங் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் லிசன் இந்த சிஸ்டத்துல நம்பரிங் எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா டைல தான் ஸ்டார்ட் பண்ணணும் டைல்ல ஸ்டார்ட் பண்ணி ஹெட்ல முடிக்கணும் இது ஞாபகம் வச்சுங்க ஒரு லைன் எங்க பாஸ் பண்ணணும்னா டைல் டு ஹெட் தான் பாஸ் பண்ணுது டைல் ஹெட் ஓகேவா இந்த பாஸ் கூட தேவையில்ல ஓகேவா நம்பரிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டைல் பார்ட் தென் கோ வித் ஹெட் பார்ட் ஓகேவா சிம்பிள் அதே கான்செப்ட் தான் இதே அலின் சிஸ்டத்துக்கு என்ன ரூல் அப்படின்னா வெஜிடேஷ் ரூல் தான் ஃபோர்த் குரூப் வெஜ்ல இருந்துச்சுன்னா ஆறு வந்தா எஸ் வந்தா ஆறு ஃபோர்த் குரூப் டேஷ்ல இருந்துச்சுன்னா ஆறு வந்தா ஆறு எஸ் வந்தா எஸ் சிம்பிள் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் மாலிகுல் இதுல எது டைல் திஸ் இஸ் டைல் திஸ் இஸ் ஹெட் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணுமா எது ஒன்னு hydrogen deuterium listen when two elements same atomic number na we have to go with the mass number right hydrogen atomic 1 deuterium 1 then go with the mass number hydrogen mass 1 deuterium 2 appo idu 1 idu 2 right finish oxygen hydrogen edu more priority oxygen appo 3 idu 4 appo 1 2 3 4 போணும் இதana 1 1 2 3 4 இதா rotation இதனது ஓகேவா this is actually இது clock இது ஆன்டி கிளாக் ரைட்டா இல்லையா வாட் இஸ் ஆன்டி கிளாக்னா இது எஸ் ஐசோமர் ஃபோர்த் எங்க இருக்கு ஃபோர்த் வெஜ்ஜில இருக்கு இப்போ மாத்தணுமா ஆன்சர் என்ன ஆர் ஐசோமர் சிம்பிள் ஓவர் அதே மாதிரி இங்க லைன் ஸ்டார்ட் பண்ண இங்க லைன் பண்ண ரைட்டா பாஸ் பண்ண ரைட்டா இல்லையா அப்ப இது குளோரின் குளோரின் தானே ஃபர்ஸ்ட் இது 1 இது 2 இது கார்பன் CH கார்பன் SH இது 3 இது 4 அகைன் 1 2 3 1 2 3 அகைன் வாட் திஸ் இஸ் வாட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்ப எஸ் ஐசோமர் ஃபோர்த் குரூப் மாத்தக்கூடாது டேஷ்ல இருக்கு ஆன்சர் எஸ் ஐசோமர் ஓகேவா அதே மாதிரி இங்க நம்பரிங் பண்ணுமா எஸ் ஆர்னோ அப்ப இது 1 இது 2 இது 3 இது 4 அகைன் 1 2 3 திஸ் இஸ் வாட் ஆன்டி கிளாக் வைஸ் இது
எஸ் ஆர் நோ? ஆன்டி கிளாக்வைஸ், ரைட்? அப்ப இது எஸ் ஐசோமர். therefore fourth group டேஷ்ல இருக்கு. ஆன்சர் ஐசோமர். ஓகேவா? இது fourth homework you can try. ஓகேவா? அகைன் சேம் ஒரே மாதிரி தான். ஸ்பைரோ கவனி. ஆக்சுவலா ஒரு கான்செப்ட் இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில, தட் இஸ் கால் டபுள் பாண்ட் ஈக்குவலன்ட் சொல்லிட்டு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, டபுள் பாண்ட் ஈக்குவலன்ட் ஒன்னா இருந்தா, வேல்யூ ஒன்னா இருந்தா அது டபுள் பாண்ட் இருக்கலாம், இல்ல ஆர் ரிங்கா இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? ஒரு என்ன ரிங்னா இருக்கலாம். ஓகே, ஒரு ரிங்னா ஒரு க்ளோஸ் சிஸ்டமா இருக்கலாம். இப்ப டபுள் பாண்ட் ஈக்குவல் ஒன்னா இருந்தா இட் கேன் பி டபுள் பாண்ட் ஆர் ரிங். இங்க பாருங்க, மலின் சிஸ்டத்துல எது டபுள் பாண்ட் இருக்கு? 2 டபுள் பாண்ட் இருக்கா? ஸ்பைரோனானது 2 ரிங், அவ்வளவுதான். அதான் ஸ்பைரோ. பட் 2 ரிங் ஃபியூஸ் பை 1 கார்பன், தட் இஸ் ஸ்பைரோ. 2 ரிங் ஃபியூஸ் பை 2 கார்பன், தட் இஸ் பைஃபினைல். தட் இஸ் டிஃபரண்ட். ஓகேவா? சேம் ஸ்பைரோ. அதே மாதிரி இந்த பார்ட் டைல், இந்த பார்ட் ஹெட். ஓகேவா? இது ஹோம்வொர்க். சிம்பிளா திரும்பி சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், அதே இங்க லைன் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி நம்பரிங் போடணும். ஓகே, 1 கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். ஃப்ளூரின் குளோரின் எது ஹையஸ்ட்? இது 1, இது 2, இது 3, இது 4. ரைட்டா? 1 2 3. இது கிளாக் வைஸா? கிளாக் வைஸ்னா ஆர் ஐசோமர். ஃபோர்த் குரூப் மாத்தக்கூடாது. அப்போ ஆர் ஐசோமர் தான். ஓகேவா? இது நீங்க சால்வ் பண்ணுங்க. அகைன் சேம் பைஃபினைல், இதுவும் அதே தான். ஓகேவா? சிம்பிள் பைஃபினைல் சிஸ்டம். அப்புறம் என்ன மீனிங் அப்படின்னா, 2 கார்பன். இது கண்டிஷன் இருக்கு. ஓகே, திஸ் ஒன் மோர் செக்ஷன் I will explain how to find optical activity of the biphenyl and spiro compound. இது substitution. கவனிங்க. ஜெனரலா வந்து பார்த்தோம்னா பைஃபினைல் 2 ஃபினைல் குரூப் ஜாயின் த்ரூ சிங்கிள் பாண்டா. அப்போ கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் அலோட், ரைட்டா இல்லையா? ரொட்டேஷன் அலோடு. அப்போ whenever the carbon carbon undergo single bond rotation, that molecule optically inactive, it show conformation isomer, right? ஆனா எப்ப இந்த ரொட்டேஷன் ஸ்டாப் ஆயிட்டு அந்த மாலிகுல் வந்து அவுட் ஆஃப் லைன் ஜாமெட்ரி போதோ, மாலிகுல் ஆப்டிகல் ஆக்டிவ். அப்ப எப்போ ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, அந்த பைஃபினைல் டைஃபினைல் சிஸ்டத்துல ஆர் பைஃபினைல் சிஸ்டத்துல ஆர்த்தோ பொசிஷன்ல if you put bulky group, rotation will be stopped. What rotation will be stopped due to the steric hindrance. ஒரு 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 பென்சீன் குரூப் வந்து பிளேன்ல இருக்கும். சாரி, ஒரு பென்சீன் குரூப் அவுட் ஆஃப் பிளேன்ல இருக்கும். ஓகே, therefore what it look like a wedge and dash projection. ஆப்டிகல் ஆக்டிவ். இந்த கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, இந்த ஆர்த்தோ பார்க்கணும். இது ஏ, இது பி, இது சி, இது டி. வாட் இஸ் ஆப்டிகல் ஆக்டிவ் கண்டிஷன்? சிம்பிள். ஓகே, இந்த ஏவும் பியும் சேமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி சியும் டியும் சேமா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஆனா என்ன இருக்கலாம்? ஏ ஈக்குவல் டு சியா இருக்கலாம், பி ஈக்குவல் டு டியா இருக்கலாம். என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு குரூப்ல அட்டாச் ஆகிருக்கிற 2 குரூப், ஐ மீன் ஒரு ஃபினைல் அட்டாச் ஆகிற 2 குரூப் cannot be சேம். ஆனா இந்த ஏ இந்த சி சேமா இருக்கலாம். அப்ப இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த பைஃபினைல் சிஸ்டம் ஆப்டிகல் ஆக்டிவ். ஆனா வெரி இம்பார்ட்டன்ட், அந்த அட்டாச்மெண்ட் ஆர்த்தோ பொசிஷனல் குரூப் வந்து பல்கி குரூப்பா இருக்கணும், ஸ்மால் குரூப்பா இருக்கக்கூடாது. ஓகே, இத பத்தி how to find ஆப்டிகல் ஆக்டிவா இன்ஆக்டிவா ஹோமன் ஐசோமர், அது வந்து நான் ஃபியூச்சர்ல ஐ வில் அப்லோட் த வீடியோ. ஓகே, இப்ப பார்க்கலாம். ஆர்எஸ் அகைன் சேம். இதை கிளியரா கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான். ஓகேவா? என்ன பண்ணணும், இதே மாதிரி லைனை வரைஞ்சிட்டு எங்கிருந்து போடணும், இதான் ஒரு ரிங் நார்மலா கொடுத்துருக்காங்க. ஒரு ரிங் வெஜ் டேஷ் போட்டிருக்காங்களா, அதே சேம் தான். இது டைல் பார்ட், இது எடு பார்ட். நம்பரிங் பாஸ் பண்ணி, ஐ மீன் லைன் பாஸ் பண்ணி, we have to put numbering start from tail part, finish with head part. திருப்பி அதே செக் பண்ணணும். அதே ஃபோர்த் குரூப் பார்க்கணும். வெஜ்ல இருந்தா மாத்தணும், டேஷ்ல இருந்தா மாத்தக்கூடாது. ஓகேவா? நான் ஒன்னு சால்வ் பண்றேன் பாருங்க. அகைன் எஸ்ஹெச்சா, இது ஃபர்ஸ்ட். வெயிட், ஐ சேஞ்ச் கலர். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. 1 2 3. இது 1 2 3யா? கிளாக் வைஸ் ஆர் ஐசோமர். ஃபோர்த் எங்க இருக்கு உனக்கு? டேஷ்ல இருக்கு, மாத்தக்கூடாது. இது ஆர், அவ்வளவுதான். இது ஹோம்வொர்க் சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் இங்க வந்து பிளேன் பாஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? டியூட்டீரியம் ஹைட்ரஜன், இது 1, இது 2, OH 3, இது 4. அகைன் 1 2 3, 1 2 3. இது கிளாக் வைஸா? கிளாக் வைஸ்னா ஆர் ஐசோமர். அகைன் மாத்தக்கூடாது. ஃபோர்த் எங்க இருக்கு உங்களுக்கு? ஃபோர்த் வந்து டேஷ்ல இருக்கு, மாத்தக்கூடாது. இதுவும் ஹோம்வொர்க். ஓகேவா? சிம்பிள். இதான் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஐ டுடே செக்ஷன் டுடே டே 2ல ஐ ஹோப் யூ லேர்ன் ஃபார் வெஜ் டேஷ், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், அலின்ஸ், ஸ்பைரோ, பைஃபினைல் எப்படி ஆர்எஸ் பண்ண சொல்லிட்டு. ஓகேவா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் அப்சர்வ் பண்ணதுக்குமே டிஆர்பி சிலபஸ்ல மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் ப்ரீவியஸ் டிஆர்பி. ஓகே, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல உங்களுக்கு தெரியும் சிலபஸ் ரொம்ப ஹை லெவல் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதனால
ஜஸ்ட் ஃபோக்கஸ் அலின்ஸ் பைஃபினைல் ஸ்பைரோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி கொஸ்டின் வந்து வரலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேங்க்யூ so much. See you next day with day 3 video as much as possible. I will upload. Okay, thank you. Take care and tata, bye bye.